மும்பை இந்தியன்ஸ் அணி தன்னுடைய 4வது படுதோல்வியை நேற்று சந்திச்சது. அதற்கு காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபுல் டீமே கொஞ்சம் இர்ரிலவெண்டா இருக்கு. காம்பினேஷன் வைஸ்ல பார்க்கும் பொழுது பவுலிங்ல என்னதான் சேஞ்சஸ் பண்ணாலும் ரன் போர்டு வச்சுட்டு இப்ப தீபக் சஹர் கொண்டு வந்தாங்க. 2 பேரும் ஒரே மாதிரியான பவுலிங் தான் கொடுக்குறாங்க. அதாவது ரன் ரேட் பார்க்கும்போது 2 பேர் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்காங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெறுவதற்கான அறிகுறிகள் எங்கேயுமே தென்படல. குண்டன் டிகாக்க கொண்டு வந்தாங்க. அவர் மட்டும் தான் ஒரு பாசிட்டிவா இருந்தாரு. ரோஹித் சர்மா இல்லாதனால குண்டன் டிகாக் அண்ட் ரிக்கல்டன் ஓபன் பண்ணாங்க. அவங்களுடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சரி அமையாதனால குண்டன் டிகாக் மட்டும் தனியா அவருடைய பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வந்துட்டு இருந்தாரு. அவர் மட்டும் 100 போட்டாரு. இப்போ மத்த எல்லா பிளேயர்ஸுமே சொல்லிக்கிற மாதிரியான எந்த அவுட்புட்டுமே டீம் கொடுக்கல. நம்ம 50 அவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் மட்டும் தான் அந்த ஆக்சுவலான நல்ல டோட்டலுக்கு காரணம். மத்த எந்த பிளேயர்ஸுமே சரியாக வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இன்னொரு சைடு என்ன பார்க்கும்போது இப்போ மும்பை இந்தியன்ஸ் விளையாடும்போது மட்டும் மத்த ஆப்போசிட் உள்ள பவுலர் நல்லா போறாங்களா, இவங்க சரியா விளையாடலையா, இல்ல பவுலிங் போடும்போது அவங்க நல்லா விளையாடுறாங்களா, இவங்க சரியா போடலையா? ஏன்னா பிளேயர்ஸா பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ்ல பக்காவா எல்லாரும் இண்டிவிஜுவல் சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்பொழுது மட்டும் வீக்கா தெரியுறாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு அலசி ஆராய்ச்சி கொண்டு வந்து ஒரு காம்பினேஷனை செட் பண்ணால் மட்டும்தான் தொடர்ந்து 4 தோல்விகளை சந்திச்ச மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப் நோக்கி போகணும்னா அவங்களுடைய நிறைய டிபார்ட்மெண்ட்டை இன்னும் சரிவர பயன்படுத்தலைன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், அவங்க என்ன சொல்றது, அவங்க ஸ்ட்ராட்டஜி சரியா அணுகலன்னு சொல்லலாம். இல்ல கேப்டன்ஷிப்ல சின்ன சின்ன ஃபீல்டிங்ஸ் செட் பண்றதுமே ஒரு வின்னிங்கான கெப்பாசிட்டியா இருக்கும். பவுலிங் ரொட்டேஷன் பண்றது சில சேஞ்சஸ் ஆகும். சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு மேட்சை டர்ன் அவுட் பண்ணும். அது மாதிரி விஷயங்கள் அங்க இல்லையா, என்ன விஷயம் என்பதை அவங்க கண்டுபிடிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சப்போஸ் இல்லைன்னா மும்பை இந்தியன்ஸ் இந்த 2026 மிகவும் மோசமான சீசன் அமைகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதற்கான அறிகுறிகள் தெரியுது.